ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த செவ்வாடை பற்றி மேலும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, சக்திகளே, நம்ம மன்றத்துக்கு போகிறோம், கூட்டு வழிபாட்டுக்கு, இல்லை சக்தி படத்துக்கு போகிறோம், மருவத்தூர் போகிறோம், அதாவது அம்மா பணியாக துண்டு செய்கிறோம், பிரச்சார பணி ஒன்று, வேள்வி பண்ணி எத்தனையோ தொண்டுகள் இருக்குது. இந்த இடங்களில் எங்கே போனாலும் சரிங்களே, அம்மா வேலை எங்கே போனாலும் முழு செவ்வாடையில் தான் போகணும். முழு செவ்வாடையில் போனால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பும் கிடைக்கி, அதே சமயத்தில் அம்மாவுடைய அருளும் நாம் செய்யும் பக்திக்கும் தொண்டிற்கும் உண்டான பலன் முழுமையாக கிடைக்கும். ஆமாங்க, அறகுறை செவ்வாடையில் போனால் அப்படி கிடைக்காது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சேப்பு வேஷ்டி, மேலே வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க ஆண்கள், பெண்கள் அந்த மாதிரி மாற்றியும் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தவறு. முழு செவ்வாடையில் தான் அம்மாவுடைய பணியில் கலந்து கொள்ள வேண்டும். அது அப்படித்தான் அம்மா எதிர்பார்க்குறாங்க. அதனால் அதை மாறுபட்டு நம்ம நடந்தக்கூடாது. சக்திகளை பழனி மூட்டை சுவாமிகள் ஒரு முறை சொன்னாங்க, சிகப்பு பாதுகாப்பு, சிகப்பு வருமானம். ஆமாங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. அம்மா நம்மளுக்கு கொடுத்த செவ்வாடை. இந்த செவ்வாடையை கட்டிட்டு நீ ஒரு வேலை செய்யும் பொழுது உனக்கு பாதுகாப்பு வளையம் உண்டாகிறது. நீங்கள் பஸ்லேயே போகும்பொழுது அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டே ஆனால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் முழு அழுங்காமல் இறங்கி வந்துடலாம். மற்றவன் மேலே அடி வருவான். காரணம் முழு செவ்வாடையில் இருக்கிற. இதுக்கு ஆதாரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்தர், அவர் பொறுப்புலையும் இருந்தார். அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். கார் ஓட்டிகிட்டு போனார். அப்போ அவர் தண்ணி ஓட்டிருக்கார். கார் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. லாரிக்குள்ளே பூந்துருச்சு. ஆள் முடிஞ்சு போச்சு, காரே அப்பளமாக ஒருங்கி கிடக்குது, இவரங்க பொழைச்சிருக்கு போகிறாருன்னு எல்லாம் கடைசியில் கடப்பாறை போட்டு நம்பி ஆளை வெளியெடுத்தா அந்த மனுஷனுக்கு ஒரு சிராய்ப்பு கூட இல்லை. அப்படியே முழுசாக முழுன்னு வெளியே வர்றார், புத்தம் புதுசாக. காரணம், அவர் முழு செவ்வாழையில் இருந்தார். செய்யறது தப்பாக இருந்தாலும் கூடங்க, முழு செவ்வாழை இருந்த காரணத்தினால் அம்மா வாருக்கு இப்படி முழுசாக காப்பாற்றி கொடுத்தாங்க. அதனால் சக்திகளே, செவ்வாடை அலட்சியமாக நினைக்கப்படாது. அதே சமயத்தில் செவ்வாடையை லுங்கி மாதிரியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் சும்மா இருக்கிறப்பெல்லாம் செவ்வாடையை எடுத்து கட்டிக்கிட்டு அது லுங்கி மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உரிய முறையில் செவ்வாடையை பயன்படுத்த வேண்டும். சக்திகளே, அடுத்து நம்ம பக்தியை பற்றி பேசணும், கூட்டு வழிபாட்டை பற்றி பேசணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சக்தியில் அது என்ன? தொண்டு. ஆமாங்க, இந்த தொண்டுக்கு மீறிய பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. சக்திகளே, எப்படி அப்படின்னாங்க, பக்தி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். அது காசு பணம் செலவில்லை. நம்ம வீட்டில் நம்ம விளக்கு பற்றி வச்சு அம்மா முன்னாளுக்கு மந்திரம் படிக்கலாம், அல்லது பஸ்ஸில் வரப்போ நம்ம மந்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு போகலாம். இப்படி வேணாலும் செய்யலாம். அது காசு வேணால் செலவில்லை. ஆனால் தொண்டு செய்யணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போய், இப்போ மருவத்தூர் போய் தொண்டு செய்யணும்னா நம்ம ஊர்லேருந்து மருவத்தூர் போகணும். அதுக்கு போக்குவரத்து செலவு, மற்ற செலவுக்கெல்லாம் பணம் வேணும். அதே மாதிரி வேறு பக்கம் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு போக்குவரத்து செலவுக்கு மற்றதுக்கெல்லாம் பணம் வேணும். இந்த தொண்டு அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் கூடுதலாக செலவும் வரக்கூடிய ஒரு ஐட்டம். ஆனால் இந்த தொண்டு நமக்கு தினம் கிடைக்குமா? கிடைக்காது. விழா காலங்களில், இருமுடி சமயங்களில், லட்சார்ச்சனை, இந்த மாதிரி சமயங்களில் தான் அந்த தொண்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மற்ற நேரங்களில் பக்திக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். பக்தின்னு எப்போ வேணாலும் செய்யலாம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தவறாமல் தொண்டு செய்யணும். கிடைக்கின்ற வாய்ப்பையும் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கொள் மகனே அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அதனால் அந்த தொண்டு நேரம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. அது மட்டுமல்ல சக்தியில், நம்ம பொறுப்பில் இருக்கிற எல்லோருமே, பொறுப்பில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எல்லோரையும் சேர்த்து தொண்டாற்ற வேண்டும். இவனால் என்ன ஆகும் என்று யாரையும் இலக்காரமாக நினைக்காதே மகனே, செல்லாத காசிலும் செம்பு உண்டு அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்கு. அதனால் எல்லோரையும் சேர்த்து தொண்டாற்றினால் அந்த தொண்டு நல்ல முறையில் சிறக்கும். அதற்கு உரிய பலனை உடனே கொடுக்கும். சக்திகளே, ஓம் சக்தி.